முந்தாநேத்து மும்பை இந்தியன்ஸ் சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. வர 2024 நடக்க போற ஐபிஎல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸோட புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த போஸ்ட பார்த்த பல பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா 2013ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருக்கிற ரோஹித் சர்மா இவர் தலைமையில இப்ப வரைக்குமே 5 வாட்டி ஐபிஎல் கோப்பையை மும்பை இந்தியன்ஸ்க்காக ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி கேப்டன் பதவியில இருந்து தூக்கலாம்னு ரசிகர்கள் பலர் சோஷியல் மீடியால தங்களோட அதிருப்தியை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸோட எதிர்காலத்துக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மும்பை இந்தியன்ஸ்க்கு இயற்கையாகவே நல்ல கேப்டன்ஷிப் அமைஞ்சதாகவும் ரோஹித் சர்மா தலைமையில இருந்த மும்பை அணி அதிக வெற்றி அணியாகவும் அதிக முறை விரும்பப்படும் அணியாகவும் மேலும் ரோஹித் சர்மாவோட அனுபவத்தையும் வழிகாட்டலையும் எதிர்பார்க்கிறோம்னு அந்த அறிக்கையில இருக்கு. ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு புதுசு இல்ல. 2022 விடுவிக்கப்பட்டு மீண்டும் திரும்பியுள்ளார். இதுக்காக ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்குனதா பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கு. ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்குனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.